ஹரி ஸ்கூல் பேக் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு வா. சரிப்பா. அம்மா கிட்ட சொல்லிட்டு வா. போயிட்டு வரேம்மா. சரிப்பா. உள்ளே ஏறு. ஹரி பார்த்து பத்திரமா உட்காந்துக்கணும், ஓகேவா? ஹரி ஸ்கூல் முடிஞ்ச உடனே அம்மா வந்து கூப்பிட்டு போவாங்க. அது வரைக்கும் நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு, ஓகேவா? மதியானம் லஞ்ச் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடணும். சரி, அப்பா கிளம்பட்டுமா? ஓகேப்பா. பாய் ஹரி. பாய்ப்பா. ஏய் வா மச்சான். வணக்கம்டா. என்ன மச்சி, உனக்கு ஒரு டீ சொல்லவா? சொல்டா. அப்புறம் என்ன விஷயம்? மாஸ்டர் இன்னொரு டீ போடுங்க. என்ன மச்சான், இன்னைக்கு சவாரி எப்படி போச்சு? பரவாயில்லடா, சுமாராக போச்சு. மச்சான் உனக்கு கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டியே? சொல்டா, என்ன மேட்ரு? இல்லைடா, உன் பையனை பார்த்துக்க இன்னொரு கல்யாணம் பண்ணலடா. அந்த பொண்ணு உங்கள் 2 பேரும் சந்தோஷமாக பார்த்துக்கிறாளா? நல்லா தான்டா பார்த்துக்கிறா. ஏன் கேட்குற? இல்லைடா, நீ வேறு நைட் டெய்லி சவாரி முடிச்சு லேட்டாக தான்டா வீட்டுக்கு போகிற. அதான்டா கேட்டேன். அந்த பொண்ணு உன் பிள்ளைய பாசமாக பார்த்துக்கிறாளா? நல்லா பார்த்துக்கிறான் தான் நினைக்கிறேன் மச்சான். சரி மச்சி. என்ன மச்சி, கிளம்புறியா என்ன? ஆமாண்டா, இன்னொரு சவாரி இருக்குது, பார்த்து போடா. ஹரி எங்கம்மா? அவன் தூங்கிட்டாங்க. சாப்பிட்டானா? அவன் அப்பவே சாப்பிட்டான். போதும். பாய் ஹரி. பாய்ப்பா. அண்ணா, என்னண்ணா கிளாஸை வைக்காமலே போகிறீங்க? ஐயோ சாரி மாஸ்டர். என்னண்ணா வந்ததுலேருந்து எதோ யோசிச்சுன்னு இருக்க? வீட்டில் எதனா பிரச்சனையாண்ணா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாஸ்டர், மனசு கொஞ்சம் சரியில்லை, வேற ஒன்றும் இல்லை. சரிண்ணா, ஓகேண்ணா. அண்ணா இந்த இடம் தானே, நிறுத்துங்கண்ணா.
அண்ணா நில்லுங்கண்ணா, காசு வாங்காம போகிறீங்க. சுத்தமாக ஞாபகமே இல்லை சார், மன்னிச்சிக்கோங்க. நான் வேறு ஏதோ யோசனையில் இருந்துட்டேன். இந்தாங்கண்ணா. ரொம்ப தேங்க்ஸ் சார். இருக்கட்டண்ணா. என்னப்பா, நீ தூங்கலையா? தூக்கம் வரலப்பா. அம்மா எங்கப்பா? உள்ள தூங்கிட்டு இருக்கிறாங்கப்பா. சரி, அப்பா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பனா, அதுக்கு நீ உண்மையாக பதில் சொல்லுவியா? சரியா? கேளுங்கப்பா. உனக்கு இப்போ இருக்கிற அம்மா பிடிச்சிருக்கா, இல்லைன்னா முன்னாடி இருந்த அம்மா பிடிச்சிருந்ததா? இப்போ இருக்கிற அம்மா தான்ப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்பா? பழைய அம்மா என்கிட்ட நிறையா போய் சொல்லுவாங்கப்பா. இந்த அம்மா அப்படி கிடையாது, உண்மையை மட்டும்தான் பேசுகிறாங்க. புரியலையேப்பா, அப்பாவுக்கு புரிகிற மாதிரி சொல்லு. முன்னாடி இருந்த அம்மா நான் சேட்டை செஞ்சப்ப சாப்பாடு தரமாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அடுத்த வேலையே மடியில் தூக்கி வச்சுட்டு கதைலாம் சொல்லி நிலாவை காட்டி சாப்பாடு ஊட்டிவிடுவாங்க. இந்த அம்மா அப்படி இல்லை. நேற்று நான் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து சேட்டை பண்ணும்போது 2 நாள் சாப்பாடு தரமாட்டேன்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரியே எனக்கு ஒன்றும் சாப்பாடு கொடுக்கவே இல்லைப்பா.